வணக்கம் தமிழ் மக்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த வீடியோ மூலமா நான் என்ன உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை எப்படி வந்து ஒரு ஒரு சிறு கூட்டம் வந்து கடத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பொருளாதாரத்தை மட்டும் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது ரொம்ப ரொம்ப அஹ், ஒரு பொய்யா கூட இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து உலகத்துடைய எல்லா கவர்மெண்ட்டையுமே இவங்க கையில ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட்டுமே இவங்க கையில வந்து கடத்தி வச்சிருக்காங்க. உலகத்துல எங்கெங்கெல்லாம் டெமோக்ரஸி நடக்குதோ அந்த டெமோக்ரஸி வந்து வெறும் ஒரு பொய்யா தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அந்த டெமோக்ரஸியில இறக்கி விடக்கூடிய பெருந்தலைவர்கள் ரெண்டு பார்ட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு பார்ட்டிஸோட பெருந்தலைவர்களை விட பெரும்பாலும் இவங்க நிர்ணயிச்ச ஆளுங்க தான். இன்னும் கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, ஐ மீன் நிறைய ரிசர்ச் அண்ட் நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. வெளியே என்ன கொண்டு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ள சமூகங்கள் இருக்கு, கம்யூனிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்யூனிட்டிஸ் இடையேவும் சரி, அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இடையும் சரி, இவங்க என்ன பண்ணாங்க, டாப் லெவல்ல இருந்து சீக்ரெட்டா இருந்து எப்பவுமே இவங்க வந்து சச்சரவு இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஓகே, நான் வந்து ரோஸ் வெங்கடேசன். நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி வீடியோஸை உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதை வந்து நான் ஒரு டிவி சேனல்லையோ இல்லை வந்து ஒரு மீடியாலையோ என்னால் சொல்ல முடியாம தான் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிவி சேனலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சேர்ந்துருக்கு, இல்லைன்னா இந்த கூட்டம், நான் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தோட கையில இருக்கு. ஆமாங்க, உண்மைதான். நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய மீடியாக்கள்ல முக்கியமானவை எல்லாம் கூட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கையில இருக்கு. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இந்த கூட்டம் கண்ட்ரோல் பண்ணுது, இல்லைன்னா வந்து நேரடியாவே இந்த கூட்டம் வந்து மீடியாவை நடத்திட்டு இருக்கு. அதனாலதான் இவங்களுடைய உண்மைகள் வந்து நம்ம இந்திய மக்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. இந்திய மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலக அளவுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மீடியா அவுட்லெட்ஸும் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸ்டார் டிவி அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து முதல் முறையா வந்து சேட்டலைட் டிவியா ப்ராட்காஸ்ட் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து 1990 ஸ்டார்டிங்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டிவினா என்னன்னே மக்களுக்கு தெரியாம இருந்த ஒரு சமயத்துல திடீர்னு ஸ்டார் டிவி வந்து ஸ்டார் மூவிஸ், ஸ்டார் நிறைய மாதிரி சேனல்ஸ் கொண்டு வந்தாங்க. சேனல் வி அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம் இவங்க கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, உலக மீடியாவை இவங்க கண்ட்ரோல் பண்ணாலே ஒழிய இவங்களுடைய உண்மையான விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வந்துடும். அண்ட் தென் இவங்களுடைய சீக்ரெட்ஸ் என்ன, இவங்களுடைய விஷயங்கள் என்ன, குறிக்கோள் என்ன, எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேர்ல்ட் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக எந்தெந்த முறைகள் எல்லாம் மீடியா வந்து புதுசு புதுசா வந்துட்டு இருக்கோ அது எல்லாமே பெரிய அளவுல இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ரூபர்ட் முர்டாக் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன், அவர் தான் வந்து இந்த என்டையர் ஸ்டார் குரூப், ஸ்டார் மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், இது ஃபாக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமெரிக்கால ஃபாக்ஸ் நியூஸ், அப்புறம் ஃபாக்ஸ் நிறைய ஃபாக்ஸ்ல நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் உலக அளவுல, ஸ்கை, ஐ திங்க் ஸ்கைன்னு நினைக்கிறேன், யூகேல ஸ்கைங்கிற ஒரு நெட்வொர்க், எல்லாமே இந்த ரூபர்ட் முர்டாக்கோட கையில இருக்கு. இந்த ரூபர்ட் முர்டாக் வந்து நான் சொன்ன இந்த இல்லுமினாட்டி, இந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா இல்லுமினாட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரூபர்ட் முர்டாக் வந்து ஒரு இல்லுமினாட்டி மெம்பர். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 100% வெளியில வராது. ஐ மீன் டாக்குமெண்ட்ஸ் மூலமா உண்மைகளா இதுதான் உண்மை, இதான் ப்ரூஃப்ன்ற மூலமா வெளியில வரப்போறது கிடையவே கிடையாது. ஏன்னா இல்லுமினாட்டி வந்து அவங்க தான் இந்த உலகத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியாம வைக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஓகே, நான் இன்னைக்கு மெயினா என்னோட இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடைய கார்பரேஷன்ஸ், அதாவது கம்பெனிஸ், அப்படின்னு பெரும் கம்பெனிஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பெரும் கம்பெனிஸ் எல்லாம் இந்த இல்லுமினாட்டி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இந்தியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா, பெரிய பெரிய ஸ்டார் அந்த மாதிரி மீடியாலாம் இருக்கு இல்லைங்களா, இவங்கெல்லாம் வந்து இல்லுமினாட்டி தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது யோசிச்சு பாருங்க, பிரைவேட் சேனல்ஸ் நிறைய இந்தியாவில் வந்து ஒரு லாஸ்ட் 15 to 20 இயர்ஸா பரபரன்னு குவிஞ்சிருக்கு. இந்த பிரைவேட் சேனல்ஸை எப்படி நடத்த முடியும்? இந்த பிரைவேட் சேனல்ஸ் நடத்தணும்னா இந்த சேனல்ஸ்க்கு விளம்பரம் வரணும், கரெக்டா? ஸோ இந்த விளம்பரத்தை யாரு
இந்த சேனல்ஸ்க்கு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பிக் கார்பரேட்ஸ் தான். பெரும் கார்பரேட் தான் முக்கியமான இந்த ஆட்ஸ் எல்லாமே தராங்க. ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க, இந்த கார்பரேட்ஸ் இல்லாம இந்த மீடியாக்களை நடத்த முடியுமான்னு. இப்படி கூட யோசிச்சு பாருங்க, கார்பரேட்ஸ் வந்து அவங்களுடைய பொருட்களையும் அவங்களுடைய சேவைகளையும் அவங்களுடைய இன்ஃபேக்ட் அழிவு பொருட்கள், அழிவு உணவுகள், அழிவு லைக் உடைகள்னு சொல்லலாம், அந்த மாதிரி கலாச்சாரத்தை இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன சாப்பிடலாம், நீங்க என்ன மாதிரி உடை அணியலாம், நீங்க என்ன மாதிரி விஷயத்த கேட்கலாம், என்ன மாதிரி விஷயம் நீங்க பார்த்து சிரிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மீடியாவோட கண்ட்ரோல்ல இருக்குன்னும் பொழுது இவங்க வந்து நிறைய கம்பெனிஸை உருவாக்கி இருக்கிறாங்க. முக்காவாசி எல்லாமே யூஎஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆன கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, ஏற்கனவே அமெரிக்க மக்களை இவங்க வந்து இந்த ஆப்ஸ் மூலமா என்னென்ன மாதிரி உணவுகளை பப்ளிசிட்டி பண்றது அப்படிங்கிறது மூலமா அமெரிக்க மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்களே கெடுத்து நசுக்கிட்டாங்க. ஓகேங்களா? 1991ல வந்து இந்தியா தாராளமயமாகப்பட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்தியா ஓப்பன் ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னா, ராஜீவ் காந்தி கொன்ன பிறகு, ராஜீவ் காந்தியை யாரு கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சையே இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கூட்டம் வந்து இவங்க இந்தியாக்குள்ள ஆதிக்கம் செலுத்துவதற்காக நம்ம ராஜீவ் காந்தியை ப்ரெஷர் பண்ணாங்களாம். அதுக்கு ராஜீவ் காந்தி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரா, அவர் ஒத்துக்கலையா, அதனாலதான் அவரை கொன்று விட்டாருக்காங்க அப்படிங்கிற பற்பல சர்ச்சைகளும் கேள்விகளும் இருக்கு. அது இருக்கட்டும்ங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து 91ல இருந்து 92ல இருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இந்தியாவோட சேட்டலைட் ஸ்பேஸ் ஓப்பன் ஆச்சு. ராஜீவ் காந்தி இருந்தாரு, இந்தியாவோட வர்த்தக கொள்கை ஓப்பன் தாராளமயமாச்சு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் குவிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியால பெருமளவு முதலீடு செய்வதன் மூலமா இந்தியாவுடைய வளங்கள், மனித வளங்களையும் சரி, இந்தியாவுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் சரி, இவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு சக்கையா பிழிஞ்சு போட்டுட்டு, எப்போ வந்துட்டு இதுக்கு மேல இனிமே ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு தெரியுமோ அப்போ விட்டுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ 91ல வந்து இந்தியா வந்து ஆஃப்டர் ராஜீவ் காந்தி டெத் ஓப்பன் ஆச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பெரும் சர்ச்சை தான். ஓகேங்களா? எல்டிடிஇ வந்து பயன்படுத்தப்பட்டாங்களா அப்படிங்கிற பற்பல கேள்விகள் இருக்கு. அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு நீங்க 100% உண்மைன்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். உங்களை வந்து நான் தான் உண்மையின் அத்தாரிட்டின்னு நான் சொல்லலை. நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த மாதிரி ஒரு கேள்விகளும் இந்த மாதிரி ஒரு மாற்று பார்வையும் உங்களுக்கு தெரிய வரப்போறதே இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஓன் அறிவை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய ஆராய்ச்சியை ஆரம்பிங்க. நம்ம வந்து ஒரு ஊமையாக்கப்பட்டிருக்கோம், ஒரு குருடு ஆக்கப்பட்டிருக்கோம், உண்மைகளை தெரியாம இல்ல மழுங்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எக்ஸாக்ட்லி, மழுங்கடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். மாபெரும் உண்மைகள் மக்களுக்கு தெரியக்கூடாது, மக்கள் இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேட்டலைட் சேனல்ஸ் பெருமளவு பரவி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாத நியூஸ், தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸ், தேவையில்லாத சீரியல்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு மாபெரும் உண்மையை நமக்கு தெரியாம நம்மளை மழுப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மாபெரும் உண்மை என்னன்னா, ஒரு கூட்டம் வந்து உலகத்தையே வந்து தன்னோட கையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய மாபெரும் குறிக்கோள் என்ன, கொள்கை என்னன்னா, உலகத்தையே ஒரே நாடா அறிவிக்கணும். அதாவது எல்லா நாடுகளுடைய அரசாங்கங்களையும் அவங்க கையில கொண்டு வந்து கடைசியில நாடுகளின் எல்லைகளே இல்லாத மாதிரி ஆக்கி ஒரே நாடா கையில கொண்டு வந்து அந்த நாட்டுக்கு இந்த கூட்டத்துடைய தலைவர் தான் வந்துட்டு அரசியல் ஆட்சி தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்குதான் வந்து இங்கிலீஷ்ல நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. நியூ வேர்ல்ட் ஆர்டர்னா உலகத்தின் புது அமைப்பு. அந்த புது அமைப்பு மூலமா எல்லா நாடுகளுடைய எல்லைகளே இல்லாம இதுவாக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணங்கள் வைக்கிறாங்கன்னா, எங்க பார்த்தாலும் போர் நடக்குது, நாடுகளுக்கு இடையிலே போர் நடக்குது, பெரும்பாலும் மக்கள் கொல்லப்படுறாங்க, இது தேவையா, நாடுகளின் எல்லைகள் தேவையா, நாடுகள்லாம் ஒன்றா ஆயிரட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் பெரும்பாலும் நாடுகளுக்கு இடையே போர்களுக்கான காரணங்களாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு உள்ளேயும் பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகளுக்குள்ள இல்லைன்னா வந்து சமூகங்களுக்குள்ள
எல்லா விதமான சர்ச்சைகளையும் இவங்க தான் ஏற்படுத்தி கிளப்புறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளப்பி எல்லா இடத்துலையும் வந்து அமைதியே நிலவாம இருக்கணுங்கிறது இவங்களோட குறிக்கோளா இருந்ததுன்னா, உலகத்தையும் இவங்க கையில கொண்டு வரணுங்கிற இவங்களோட குறிக்கோளா இருந்ததுன்னா, அவங்க ஏற்கனவே பெருமளவு அதை செஞ்சுட்டாங்க. ஏன்னா உலகத்துடைய மீடியாவை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி நான் கம்பெனிஸ் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த கூட்டத்தோட கையில இருக்குது அப்படின்னா பெருமளவு மக்கள் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் மூலமா இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் நம்ம மக்களுக்கு திணிக்கணும். நம்ம மக்கள் வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கூடாது. அதனால தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஏதோ தேவையில்லாத பொழுதுபோக்குங்கிற விஷயங்களை கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு மீடியா தேவைப்படுது. அது மூலமா மக்களை நிறைய வந்து அதுக்குள்ள பார்க்க வச்சுட்டு அதுல வந்து இவங்க என்னென்ன பொருட்களை உருவாக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே மக்கள் மேல திணிக்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வராம இருக்கிறதும் இவங்களுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா மீடியாவே அவங்க கையில தானே இருக்கு. இப்ப இந்த இன்டர்நெட் மூலமா தான் இவங்களை பத்தின உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி உணவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கிலீஷ்ல என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல நிறைய நான் போடுவேன். அது நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கமெண்ட் பண்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, கேஎஃப்சி அப்புறம் வந்துட்டு மெக்டானல்ட்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி உணவுகள்லாம் பீட்சா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம இந்தியாவுக்கு திடீர்னு பரவினதோட இல்லாம பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேர்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எத்தனையோ விஷயங்கள் வந்து இந்தியாவில் பரவிட்டு இருக்கிறதுக்கு இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 20 இயர்ஸா இந்திய கலாச்சாரங்கிற பேர் வெஸ்டர்னைஸ் ஆயிட்டு இருக்கு, அமெரிக்கனைஸ் ஆயிட்டு இருக்குன்னு அப்படின்னு நம்ம நம்புறோம். பட் இந்த வெஸ்டர்னைசேஷன்ங்கிறது அமெரிக்கனைசேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அளவுக்கு நம்மளை வந்துட்டு இயற்கையில இருந்து வெளியில கொண்டு வந்து செயற்கையில நம்மளை தள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமா, அந்த மாதிரி செயற்கை வந்து நம்ம உடலுக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து பெருமளவு வந்து ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான உணவுகள் தான் பெரும்பாலும் மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வு அமைப்பு, அந்த லைஃப் ஸ்டைலே எவ்வளவோ மாறி இருக்கு. ஏன்னா இந்த கார்பரேஷன்ஸ்க்காக தான் நம்ம உழைச்சி அங்கதான் போய் நம்ம ஜாப் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனிஸ்ல இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து மணி பிரிண்டிங்கை இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க்ஸ் இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான கம்பெனிஸையும் இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது பொதுமக்கள் செய்யக்கூடிய வேலைகள் எங்கவா இருக்கும்? இந்த பேங்க்ஸா இருக்கும், இல்ல இந்த கம்பெனிஸா இருக்கும். இந்த கம்பெனிஸ்க்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய சிறு கம்பெனிஸா கூட இருக்கும். ஏதோ ஒரு வகையில இந்த கம்பெனிஸ்க்கு இந்த பேங்க்ஸ்க்கு தான் நம்ம வேலை செய்யறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த எவ்வளவு நமக்கு பெருமளவு ப்ராஃபிட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு இவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு சேலரின்னு தராங்க. நம்ம வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்தோடனே டிவி ஓப்பன் பண்றோம், இல்ல வந்து நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்றோம். எல்லா விதமான விளம்பரங்கள்லயும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்துட்டு ஓ இதுதான் நல்ல லைஃப் ஸ்டைல் போல இருக்குன்னு சொல்லி இது தேவை, நம்ம வந்து நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்குறாங்க. அந்த ஸ்டேட்டஸ் உனக்கு இல்லை அப்படின்னா நீ வந்துட்டு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது மூலமா நம்ம என்ன பண்றோம், ஓடி போய் நம்ம சம்பாரிச்ச இதுவங்களை வந்து நம்ம அதுல போடுறோம் அந்த பணங்களை. அதோட இல்லாம பெருமளவு நம்ம வந்து கடன் மூலமா, கிரெடிட் கார்டு மூலமா, அந்த பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்ஸ் மூலமா நம்ம அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒரு கடனாளியாவும் வரும். ஸோ அந்த பேங்க்ஸ் ஒரு கார்பரேஷன்ஸ் தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஒண்ணு, அந்த பேங்க்ஸ் ஆர் கார்பரேஷன்ஸ் உருவாக்கி வெளியில கொண்டு வர ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வாங்குறோம், அதையும் கடனா வாங்குறோம். ஸோ நம்மள எப்படி ஒரு சூஷகமா முறையில இவங்க வந்து ஒரு அடிமையா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீங்க யோசிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நான் உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய அஜெண்டா வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்கு. அதை பத்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும், நிறைய சொல்லணும், நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும், நிறைய நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நிறைய பேருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும். முடிஞ்ச இந்த வீடியோவை நீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய விஷயங்கள் நான் இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமா நிறைய தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் நான் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.